மைக் அண்ட் ஜிம் லீடர்ல போட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆஷ் அவனுடைய அடுத்த சவாலை நோக்கி போய்கிட்டு இருக்கான். சண்டை போடணுங்கிற ஆர்வம் அவன் மனசுக்குள்ள நிறையவே இருந்தாலும் பசியும் நிறையவே இருக்கு. எப்பப்போ நம்ம சாப்பிட போறோம்? இப்படியே நேரா போனா மேண்ட்ரின் தீவு வந்துரும். என்ன மேண்ட்ரின் தீவா? சொன்னேங்க, நான் பாக்குறேன். எப்ப அது பார்க்க தீவு மாதிரி கூட இல்லையே. கடல்ல பெரிய பெரிய கட்டிடங்கள் மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. மேண்ட்ரின் தீவு ஒரு பெரிய நகரம். அங்க பெரிய பெரிய கட்டிடங்களும் நிறைய தியேட்டர்ஸும் இருக்கு. அப்ப ஓய்வு எடுக்கிற மாதிரியான தீவு அது கிடையாதா? அது எப்படி இருந்தா நமக்கு என்ன, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா? அதை மட்டும் நோட் பண்ணுங்க. வண்டியை கிளப்புங்க. யார் இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தியா? அந்த பையனும் பீக்காச்சுவும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துடுவோம். பீக்காச்சுவோட மறு தாக்குதல். திரும்ப வந்துரு லாப்ரஸ். இப்போ உனக்கு ஓய்வு தேவை. வால்டர் வேணாம், பக்கத்துல வராத. மேக்னமைட் திரும்ப போக்கிபால்குள்ள போ. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வா போய் என்னன்னு பாக்கலாம். பீக்காச்சு, உனக்கு என்னாச்சு? பீக்காச்சு ஏன் நின்னுட்ட? பீக்காச்சு என்ன, ஏதாவது பிரச்சனையா? பீக்காச்சு பீக்காச்சு என்னை விட்டு தள்ளி போங்க. ஆஷ், நாம இங்க இருந்து போயிடலாம். அதுக்கு போயிடுச்சுங்க. என்னோட வோல்டாப்பும் போயிடுச்சு. வோல்டாப் மேக்னமைட் திரும்பவா. பீக்காச்சு இங்க என்ன நடந்துச்சு? ஆபீசர் ஜெனி, டோகபி வினோதமா நடந்துக்குச்சு. திடீர்னு ஏதோ வெடிச்சதோ எல்லாமே காணாம போயிடுச்சுங்க. அப்படியே பீக்காச்சு காணாம போயிடுச்சு. எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு கொடுங்க ஆபீசர் ஜெனி. சரி கொஞ்சம் பொறுமையாரு. இங்க இருந்த மத்த போக்கிமான்களும் காணாம போயிடுச்சு. கடந்த சில நாட்களா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. பயிற்சியாளர்கள் சொல்றத போக்கிமான் கேட்கறது இல்லன்றதும் அவங்கள தாக்கிட்டு அங்க இருந்து போக்கிமான்கள்லாம் மறைஞ்சு போயிடுறதாவும் சொன்னாங்க. கேஸ்லி, நாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. கொஞ்சம் யோசிச்சா என்ன பிரச்சனை புரிஞ்சிடும். என்ன மன்னிச்சிருக்க ப்ரொஃபசர், நான் உடனே போய் பீக்காச்சுவை காப்பாத்தி ஆகணும். சரி, ஆனா எங்க போய் தேடுறதுன்னு கூட உனக்கு தெரியாது லாஷ். அதுவும் சரிதான். அதுக்காக நீ முயற்சி பண்ணாம இருக்க கூடாது. நீ சொல்றதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா போக்கிமான்களையும் வெளியே இருந்து ஏதோ ஒரு சக்தி கட்டுப்படுத்திக்கிட்டு. ஒருவேளை இது ஏதாவது சைக்கிக் அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரொஃபசர்? சைக்கிக் அட்டாக்? கேஸ்லி, மத்த போக்கிமான்கள் மாதிரி கேஸ்லிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. சைக்கிக் டைப்ஸை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கோஸ்ட் போக்கிமான்ஸ் பலசாலிங்க. இதுக்கு சைக்கிக் அட்டாக் தான் காரணமா இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. அதனாலதான் காணாம போன போக்கிமான்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேஸ்லி நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ப்ரொஃபசர் ஓக். அப்படியா? நல்ல யோசனை தான். எப்படியாவது இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றத கண்டுபிடிச்சு எல்லா பயிற்சியாளர்களோட போக்கிமான்களையும் கண்டுபிடிச்சு கொடுப்பேன். முடியும்னு எனக்கு தெரியும். நானும் உதவி செய்ய போறேன் ப்ரொஃபசர். குட் லக் ஆஷ். ஒரு போக்கிமான் இப்படி தானா செய்யுதுங்கறத என்னால நம்பவே முடியல. சைக்கிக் போக்கிமான பயன்படுத்தி வேற யாரோ தான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா யாரு ட்ரேசி? பீக்காச்சுவை திருடினது யாரு? ஆஷ், கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இருக்கியா? ஒன்ன மாதிரியே இதுக்கு காரணம் என்னங்கறத நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு ட்ரேசி, ஆனா பீக்காச்சுவை இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. டோகபி என்ன பார்த்தது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது ஏன் அப்படி நடந்துக்குச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. சீக்கிரமா அதுங்களை கண்டுபிடிச்சாகணும். எனக்கு ஏன் டோகபி வேணும்? ஆபீசர் ஜெனி, சைக்கிக் அட்டாக்க பயன்படுத்துறது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பீக்காச்சுவையும் மத்த போக்கிமான்களையும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தேடுதல் வெட்டில இறங்குவோம்.